ரொம்ப கம்மி விலையில பட்ஜெட் பிசியா, அதுவும் வந்து செகண்ட்ஸ்லாம் இல்ல, எல்லாமே புதுசோட வித் வாரண்டியோட நல்ல குவாலிட்டியோட தரலான்ட்டு ஒரு 7500 ஆஃபர் கொடுக்குறோம். ஃபைனலி நம்ம சிஸ்டம் வந்து ரெடி. மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், CPU கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணி வாங்குனது. நம்ம கிட்ட இருக்க குவாலிட்டி 100% பக்காவா இருக்கும். ஆன் பண்ணினா 6 செகண்ட்லயே ஆன் ஆயிடும். இதுல என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா டாலி, எக்ஸல், MS ஆஃபீஸ், அடோபி பிரீமியம், ஆன்லைன் கிளாஸ், ஹோம் வித் ஒர்க், பில்டிங், பெட்ரோல் பங்க், மால், இந்த மாதிரி எல்லாமே இதுல யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு i3 ப்ராசஸர் வந்துரும், அதுக்கான மதர் போர்டு வரும், அதுக்கான RAM வந்துரும், 2 SSD வந்துரும், உங்களுக்கு SMBs வரும், கேபினெட் வரும், கீபோர்ட் மவுஸ் வரும், 19 inches மானிட்டர் வரும். இதெல்லாம் ஃபுல்லா சேர்த்து உங்களுக்கு 7500 தான். இது வந்து 5 years வாரண்டி, 8 வருஷம் 100% நல்லா ஓடும். ஒரு வீடியோ எடிட்டிங் கம்ப்யூட்டர் வந்து நம்ம தரலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 16500 நம்ம தரலாம். i5 ப்ராசஸர் வந்துரும், அதுக்கான மதர் போர்டு வந்துரும், 16 GB RAM வரும், கீபோர்டு, மவுஸ், கேபினெட், 19 inches மானிட்டர், 4 GB கிராபிக்ஸ் கார்டு, இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16500 தான் வித் 5 years வாரண்டி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல குவாலிட்டி 4K ல சூப்பரா ரெசல்யூஷன்ல இது ஓடும். இது இருக்கிறதுலே சூப்பர் ப்ராசஸர்னா வந்து இது நல்லா இருக்கும். DDR5 சப்போர்ட் மதர் போர்டு. இது பெரிய பெரிய எடிட்டர் வந்து கண்டிப்பா இதான் யூஸ் பண்ணணும். நீங்க எந்த RAM நீங்க எடுத்தாலும் 3 years to 5 years இருக்கலாம். பட் இந்த RAMக்கு 10 years வாரண்டி தராங்க. இதெல்லாம் எடிட்டே கிடையாது. 3060 போட்டுருக்கோம். இந்த கிராபிக்ஸ் கார்டு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் 4K க்கு. 4 செகண்ட்ல நீங்க இப்படின்றதுக்குள்ள இந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடும். அந்த அளவுக்கு இது வந்து ஃபாஸ்டா இருக்கும். இதுல RGB வித் லைட்டோட 4 ஃபேனோட கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் மாடர்ன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன போல நீங்க எல்லாம் யூடியூபர்ஸா இருக்கீங்க, எடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, அது ஒரு பேசிக்கா ஒரு காலேஜ் படிக்கிறேங்க, அதே போல நான் ஒரு பேசிக்கா ஒரு ஆஃபீஸ் செட்டப் நான் வைக்கணும், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இல்லைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்றேன், அதுக்கெல்லாம் எடிட்டிங் பண்ணணும். இல்லைங்க நான் சினிமாலே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க அப்படின்னு நினைச்சாலுமே எல்லாத்துக்குமே சிங்கிள் ஸ்டாப் டெஸ்டினேஷனா நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர்ஸ் தான் இன்னைக்கு வந்திருக்கோங்க. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பட்ஜெட்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே எல்லாம் ஒரு பிசி ஒரு பேசிக் ஒரு 7500 உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பீஸை உங்களுக்கு பில் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க செகண்ட் ஹேண்ட் வாங்கணும்னா கூட இன்னைக்கு மினிமம் நீங்க பார்த்தாலுமே 10,000 ரூபாய் வச்சாலே கிடைக்குதுங்க. ஆனா நமக்கு வந்து ஃப்ரெஷ் பீஸ் 7500 ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லா மாடல்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டா அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், நான் இங்க வந்து ப்ரொமோஷனுக்காக வரலங்க, என்னோட பர்சனலுக்காக நான் வந்திருக்கேன். எனக்கு தேவையான பிசியை நாங்க பில் பண்ண போறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுவுமே நான் அந்த வீடியோல நான் காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிச்சி ஸ்ட்ரீட்லயே பாத்தீங்கன்னா சென்னையில ரொம்ப கம்மி விலையில பட்ஜெட் பிசியா, அதுவும் வந்து செகண்ட்ஸ்லாம் இல்ல, 8000 10,000 செகண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம எல்லாமே புதுசோட வித் வாரண்டியோட நல்ல குவாலிட்டியோட தரலான்ட்டு ஒரு 7500 நல்ல பட்ஜெட் பிசியா ரிச்சி ஸ்ட்ரீட்ல நாங்க வந்து ஆஃபர் கொடுக்குறோம். இப்போ ரிச்சி ஸ்ட்ரீட் நீங்க சொல்றீங்களா, ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஏகப்பட்ட கடை இருக்கு. நம்ம கண்டிப்பா மேடம், ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர் நிறைய இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்னு பெரிய மார்க்கெட். இதுல கடை பேரு ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர்ஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டருக்கு எப்படி வரணும்ன்றத தெளிவா சொல்றோம். இதுக்கு பாத்தீங்கன்னா 3 வழி இருக்கு. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஷ்னோ தியேட்டர் இருக்கும். தியேட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் இருக்கும். அதை தாண்டினதுமே பாத்தீங்கன்னா கீதா கேஃப் ஹோட்டல் இருக்கும். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் உள்ள வந்தீங்கன்னா 3rd பிரியாணி கடை. அந்த பிரியாணி கடை பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்லயே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பார்க்கிங் உள்ள காம்ப்ளெக்ஸ் எதுனா நம்ம காம்ப்ளெக்ஸ் மட்டும் ரகுஜா காம்ப்ளெக்ஸ்னு. அந்த காம்ப்ளெக்ஸ்ல பேஸ் பண்ண லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஷாப் ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர். அங்க வாட்ச்மேன் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர் கேட்டா அதுவும் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அப்படி இல்ல இன்னொரு வழி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஓமந்தர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் அது உள்ளதா வரும். உள்ள வந்தீங்கன்னா 4 ஜங்ஷன் இருக்கும், போலீஸ் பூத் இருக்கும். போலீஸ் பூத் பார்த்தா மாதிரி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரோடு உள்ள வரும். ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரியாணி கடை வந்தீங்கன்னா அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா பெரிய காம்ப்ளெக்ஸ் பார்க்கிங் காம்ப்ளெக்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் கேட்டாலும் சொல்லுவாங்க, நீங்க பேஸ்மென்ட்ல கீழ லெஃப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கடை ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர். மூணாவது வழி சொல்றேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் ஓமந்தர் ஹாஸ்பிடல் இருக்கும். அது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சப்வே ஒன்னு இருக்கும். அந்த சப்வேக்கு அப்படியே பேக் சைடு பாத்தீங்கன்னா பெரிய பில்டிங் இருக்கும், ரகுஜா காம்ப்ளெக்ஸ். அதுதான் அந்த சப்வேல பாத்தீங்கன்னா சமோசா கடையா இருக்கும். அந்த கடைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அப்படியே பேஸ்மென்ட்ல கீழ வந்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் கட் பண்ணி ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் 3 வழி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது
இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலாம் கூட எங்க மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்களே ஒரு கைட் பண்ணி கூட்டு வருவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் டீடைல்ஸும் இருக்கு, ஸ்க்ரீன்ல நம்பரும் இருக்கு. ஸோ டைரக்டா விசிட் பண்றவங்க அந்த டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ 7,000 எப்படினே கொடுக்க முடியுது? 7,000 வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், நிறைய பேருக்கு அது தெரியல. இப்போ வந்து நாங்க அது விளம்பரமா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இது பார்த்து நிறைய நாங்க வித்துட்டோம், நிறைய வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பயன்படுத்தியே இருக்காங்க. நீங்க சில பேர் கேட்டீங்கன்னா தெரியும். அது இல்லாம நம்ம குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து இதோட 1000 கம்மியா கூட இருக்கலாம், இல்ல 500 கம்மியா கூட இருக்கலாம், இல்ல 1000 அதிகமா கூட இருக்கலாம். அதை பத்தி நம்மளுக்கு என்னன்னு தெரியல. நம்ம கிட்ட இருக்க குவாலிட்டி 100% பக்காவா இருக்கும். கண்டிப்பா வந்து 5 வருஷம் ஓடும். ஓகேங்களா? 5 வருஷம் வாரண்டி இருக்கு, மேக்ஸிமம் 5 வருஷம் வாரண்டி இருக்கு. கண்டிப்பா இந்த கம்ப்யூட்டர் வந்து சூப்பரா இருக்கும். வாங்கணும், பயன்படுத்தணும்னா உங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியும். அது இல்லாம நம்ம ரிவ்யூ இதெல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்துருக்கேன். நான் நல்ல குவாலிட்டி இருக்கும். அது நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வாங்கினா 8,000 10,000 வாங்கினா கூட அவங்க வந்து ஹார்ட் டிஸ்க் தான் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்க SSD போட்டு தரோம். இந்த SSDன்றதால உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது சிஸ்டமே ஃபாஸ்டா இருக்கும். ஆன் பண்ணினா 6 செகண்ட்லயே ஆன் ஆயிடும். இதுல என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா Tally, Excel, MS Office, Adobe, Premium, ஆன்லைன் கிளாஸ், ஹோம் வித் ஒர்க், பில்லிங், பெட்ரோல் பங்க், மால், இந்த மாதிரி எல்லாமே இதுல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த அளவுக்கு இது குவாலிட்டி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றோம், எதெல்லாம் இதுல ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்றோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றது இல்ல, அது நம்ம சொல்றோம். இதுல என்னென்ன ஒர்க் பண்ண முடியாதுன்னா நீங்க வீடியோ எடிட்டிங் இதுல பண்ண முடியாது, கண்டிப்பா 100% பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேமிங் வந்து இதுல நீங்க பண்ண முடியாது. கேமிங் விளையாடணும்னா நீங்க கிராபிக்ஸ் கார்டு போடணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல குடுக்குறாங்க, இது குவாலிட்டி இல்லைன்றாங்க. குவாலிட்டி இல்லைன்னு இல்ல, இது என்னன்னா அவங்களுக்கு என்ன தேவை அதுக்கு இது வந்து 100% இது வந்து ஒர்க் ஆகும். இது இப்போ ஒருத்தன் படிக்கணும்னா இதுல படிக்கலாம் நீங்க. அதனால வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் கம்ப்யூட்டர். நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் தான் வாங்கணும்னா அது பணம் இருந்தா நம்ம வாங்கிக்கலாம். பட் கம்மி விலையில படிக்கணும், ஒருத்தர் வளரணும்னா இந்த கம்ப்யூட்டர் வச்சு நீங்க 100% வளரலாம் நீங்க. சோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆபீஸ் ஒர்க் பண்றதுக்கும் படிக்கிறதுக்குமே நம்ம இந்த பட்ஜெட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 100% நல்லா இருக்கும், 100% நல்லா இருக்கும். சோ பட் ஹையர் எண்டா போனேன், நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் நீங்க இருக்கீங்க, வீடியோ எடிட்டிங் பண்ணணும், இல்ல கேமிங் பண்ணணும், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேத்த பட்ஜெட் கொடுத்து இப்போ வந்து பேசிக்கா நமக்கு வந்து 7,500ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம அந்த 7,500 ஆஃபரை ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஃபுல் டீட்டெயிலோட உங்களுக்கு காமிக்கிறோம். ஒண்ணா என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறோம். எல்லாமே பாருங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கா இருக்கும். நிறைய பேர் போயிட்டு 8,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணி பண்றீங்க, அதெல்லாம் பண்ணாத. இந்த 7,500 புது கம்ப்யூட்டர் வாங்கி நீங்க 100% நல்ல குவாலிட்டியோட யூஸ் பண்ணலாம். வாங்கி வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. செகண்ட் ஜாயின் இது ஒரு கால, அது ஒரு RAM ஒரு கால, போர்டு ஒரு கால, இதெல்லாம் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் இல்லாத இது எல்லாமே பிராண்டட், வந்து எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் வாரண்டி இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து நீங்க இது பண்ணலாம். நீங்க இது நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு i3 ப்ராசஸர் வந்துரும், அதுக்கான மதர் போர்டு வரும், அதுக்கான RAM வந்துரும், 2 SSD வந்துரும், உங்களுக்கு SMPs வரும், கேபினெட் வரும், கீபோர்ட் மவுஸ் வரும், 19 inches மானிட்டர் வரும். இதெல்லாம் ஃபுல்லா சேர்த்து உங்களுக்கு 7,500 தான். வித் வந்து 5 years வாரண்டி, மேக்ஸிமம் வாரண்டி 5 years தரோம். மினிமம் வாரண்டி வந்து 1 year கொடுக்குறோம் உங்களுக்கு. நாங்க வித் பில்லோட வந்துரும் உங்களுக்கு. 100% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் 100% நல்லா ஓடும். 8 வருஷம் நல்லா ஓடும். இப்போ RAM சொல்றீங்க எவ்வளவு GB RAM? 4GB RAM. சோ 4GB RAMல நமக்கு வந்து i3 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. மதர் போர்ட், கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், கேபினெட், அது எல்லாமே சேர்த்து வெறும் 7,500 ரூபாய்க்கு மட்டும் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ் ப்ரீஸ், நமக்கு அப் டு 5 years வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம யூஸ் பண்றப்போ தாராளமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இப்போ ஆஃபீஸ் செட்டப் நீங்க வந்து வைக்கணும், எனக்கு வந்து பல்கா வேணும், ஒரு 100 சிஸ்டம் வேணுங்க, நீங்க ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு செட் பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுத்துடலாம். 100% கொடுத்துடலாம். நம்ம நிறைய பேர் ரெண்ட்லாம் போய் வாங்குறீங்க. ரெண்ட் வாங்கினாலே பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு சிஸ்டத்துக்கு 2,000 வாங்குறாங்க. 10 சிஸ்டம்னா உங்களுக்கு அதே ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு. நீங்க அப்பெல்லாம் இல்லாத மாசத்துக்கு ஒரு சிஸ்டம் வாங்கினா கூட ஒரு 20 சிஸ்டம் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்க நிறைய பிராண்டட் சிஸ்டம் போனீங்கன்னா கூட ஆர்டிஸ் தான் யூஸ் பண்றாங்க. இது SSD எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். ஆனா இப்போ இது அடுத்த பிரைஸ் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,500ல இருக்கு. இதோட அது கொஞ்சம் குவாலிட்டி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா 4GB னா 8GB வரும். இப்போ நான் சொன்ன சாஃப்ட்வேர் இதுலயும் ஒர்க் ஆகும். பட் இதோட அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா ஒரு 7,500 நீங்க 8,500 ஓகேன்றவங்க நீங்க அந்த பட்ஜெட்டுக்கு போயிடலாம். சூப்பராவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம 8,500 அந்த ஆஃபரை பார்க்க போறோம். அதுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம் வாங்க. டீடைலா சொல்றேன் வாங்க பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு i5 ப்ராசஸர் வந்துரும் உங்களுக்கு. 8GB RAM வரும், அதுக்கான மதர் போர்டு வந்துரும், 2 SSD வரும், கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 8,500 தான். வித் வந்து 5 years மேக்ஸிமம் வாரண்டி 5 years, மினிமம் வாரண்டி 1 year நாங்க தரோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இத வந்து Tally, Excel, MS Office நிறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இத யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். நம்ம பட்ஜெட் ஏத்தாப்ல 7,500 ரூபீஸ்க்கு நம்ம ஒரு PC, அதாவது நம்ம கம்ப்ளீட்டா பில்ட் பண்றத பார்த்தோம். 1000 ரூபாய் சேர்த்து 8,500 ரூபாய்க்கு எப்படி நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் தராங்கன்றது பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? 11,500க்கான PC பார்க்க போறோம். இந்த PC பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிராபிக்ஸ் கார்டு இதுல ஆட் பண்ணீங்கன்னா கேம் விளையாடலாம். அந்த ரேஞ்சுக்கு குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. இதுல என்னென்ன வரும்னு சொல்றேன், நீங்க வேணா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு i7 ப்ராசஸர் வந்துரும், அதுக்கான மதர் போர்டு வந்துரும், 8GB RAM வரும், 2 SSD வந்துரும், கீபோர்டு, மவுஸ், கேபினெட், 19 inches மானிட்டர், இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 11,500 தான் உங்களுக்கு. வித் மேக்ஸிமம் வாரண்டி 5 years ஓட கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்க கேமிங், அதாவது நம்ம கிராபிக்ஸ் கார்டு கொடுத்தா நம்ம கேமிங்லாம் பண்ணலாம். ஆமா கண்டிப்பா. இந்த பட்ஜெட்லாம் பேசிக்கா யாருக்குலாம் சூட்டபிளா? இது வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா பாத்தீங்கன்னா இப்போ பசங்க வந்து ஒரு கேமரா இருப்பானுங்க, கம்மியிலே வாங்கி கொஞ்சம் கேம் விளையாடணும், அவங்களுக்கு வந்து இது சூப்பராகவே இருக்கும். அப்புறம் பில்டிங் பர்பஸ்க்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஒரு Tally யூஸ் பண்றாங்க, ஒரு MS Office யூஸ் பண்றாங்க, இவங்கெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு.
கமர்ஷியலா போகும்போது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா சூப்பரா இருக்கும் சிஸ்டம். ஸோ நம்ம ஹையர் எண்ட்ல, அதாவது நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பேசிக்கா இல்லாம ஒரு ஓரளவுக்கு நமக்கு ஹையர் எண்ட்ல கொடுத்தா நான் பட்ஜெட்ல கொடுக்குற மாதிரி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு வந்து சூட்டபிளா இருக்கிற மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல எப்படி கேட்டாலுமே இல்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி மாடல்ஸ் தான் தேவைப்படுது, எனக்கு இந்த பர்பஸ்ல தேவைப்படுது, ஏன்னா ஆல்ரெடி நான் இப்போ வந்து நானே பிசி வாங்க போறேன் அப்படின்ற இடத்துல நமக்கு எப்படி பார்த்து பண்ண முடியும்ன்றதை நம்ம அண்ணன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த மாடல் பார்த்துடலாமா? கண்டிப்பா மேடம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்காக நம்ம கடைக்காக வந்திருந்தீங்க. ஆனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா மொபைல்ல பண்றாங்க, டேப்ல பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாத அவங்களுக்கான ஒரு பேசிக் கம்ப்யூட்டர், ஒரு வீடியோ எடிட்டிங் கம்ப்யூட்டர் வந்து நம்ம தரலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 16,500 நம்ம தரலாம். அது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணலாம். இந்த டேபையும் தூக்கி போடலாம், இந்த மொபைலையும் தூக்கி போட்டு நீங்க வந்து இதுலயே பண்ணிடலாம். நீங்க அதுக்கு வந்து என்னென்ன வரும் அப்படி பாத்தீங்கன்னா i5 ப்ராசஸர் வந்துரும், அதுக்கான மதர் போர்டு வந்துரும், 16GB RAM வரும், கீபோர்டு, மவுஸ், கேபினெட், 19 inches மானிட்டர், 4GB கிராபிக்ஸ் கார்டு, இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 தான். வித் 5 years வாரண்டி, மேக்ஸிமம் வாரண்டி 5 years. இல்ல தாராளமா நீங்க வந்து இந்த மொபைல்ல டேபையும் தூக்கி போட்டு கம்ப்யூட்டர்லயே வந்து நீங்க எடிட்டிங் பண்ணலாம். சூப்பர். அதாவது ஹை எண்ட்ல தான் நம்ம எடிட்டிங் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஹை எண்ட்ல வாங்கணும் தான் அப்படின்னு ஒரு கண்டிஷனை பிரேக் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்ல 16,500ல இவ்ளோ ஃபெசிலிட்டி சேர்த்தே நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல கேமிங்கும் சேர்த்தும் பண்ணிடலாம். 100% நல்லா இருக்கு. எடிட்டிங்கே மனசோ தாராளமா கேமிங் ஆன கிராபிக்ஸ் கார்டு இருக்கு, நீங்க கேமிங் விளையாடலாம். நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர்ஸ்ல ப்ராடக்ட்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம கூட வந்து ஜென்யூன் கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்களோட ஓப்பன் ஹார்ட் என்ன ஒப்பீனியன்றது கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் சிஸ்டர். ஹாய் மேம், சொல்லுங்க. உங்க பேரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்னோட பேர் தேன்மொழி, நான் பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். ஓகே, ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர்ஸ் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு ரிச்சி ஸ்ட்ரீட் பற்றி தெரியாது, இருந்தாலும் யூடியூப்ல நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வீடியோல பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நம்ப முடியல, நேரில் வந்து பார்க்கும்போதும் சேம் அதே ப்ரைஸோடு தான் சொன்னாங்க அண்ணா. அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குழந்தைக்கும் ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அவன் காலேஜ் போகிறான், பைத்தான் கோடிங் எல்லாம் அவர் சொன்ன பட்ஜெட்லேயே இருக்கிறதுனால நாங்கள் அதை தேடி வந்து வாங்கியிருக்கோம். ஓகே மேம், இப்போ என்ன ப்ரைஸிங் நீங்கள் வாங்கியிருக்கீங்க? நான் வந்து 11,500க்கு வாங்கியிருக்கேன். நான் நம்பாம தான் வந்தேன். ஸோ 20,000 இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். சேம் அண்ணா சொன்னோடனே ஓகே வாங்கிட்டு போயிடலாம், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. சூப்பர். ஸோ இதுவே நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட்ல நம்ம வாங்குற மாதிரி லீஸ்ட் கண்டிப்பா ஒரு 8,000 10,000 கண்டிப்பா. நமக்கு வந்து ஃபுல்லா ஃப்ரெஷ் பீஸே நமக்கு எல்லாமே வந்து செட் பண்ணி கொடுத்துறாங்க. ஆமா, அதுவும் 5 வருஷம் வாரண்டியோட எனக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓ, வாரண்டியோட சேர்த்தே கொடுத்துட்டாங்க. ஆமா ஆமா, சூப்பர். சோ இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, உங்களோட நீடுக்கு ஏத்தாப்புல யாரா இருந்தாலும் டைரக்டா நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி ஸ்கிரீன்ல நம்பர் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அப்கமிங் எடிட்டருக்கும் கேமருக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு, 1 லட்ச ரூபாய்க்கு, 2 லட்ச ரூபாய்க்கு, 5 லட்ச ரூபாய் பில் பண்ணி அவங்க சம்பாதிக்கலாம் இருக்காங்க. கம்மி பட்ஜெட்ல ரொம்ப காஸ்ட் கம்மியில ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு சிஸ்டம் தராங்க. 19,500ல நம்ம சிஸ்டம் கொடுக்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வரும்னா i7 ப்ராசஸர் வரும், அதுக்கான மதர் போர்டு வந்துரும், 16GB RAM வரும், 512 NVMe வரும், கீபோர்டு, மவுஸ், கேபினெட், 19 inches மானிட்டர், இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 19,500 தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசிக் எடிட்டர்ஸ்ல இருந்தீங்கன்னா அழகா நீங்க ஒரு வீடியோ போட்டு டெய்லியும் வந்து சம்பாதிக்கலாம். நீங்க இந்த காசு அப்படியே டபுள் ஆகும். பட் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா 50,000 1 லட்சம் கொடுத்து வாங்காதீங்க. பேசிக் பண்றவங்க தயவுசெய்து கம்மியில வாங்கிட்டு சக்சஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அது மூலியமா 1 லட்ச ரூபாய் 50,000 போங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணி தான் அதான் பெஸ்ட். எடுத்தமே 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு நீங்க சக்சஸ் ஆகலன்னா அது வேஸ்டா அது தூங்கும். அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. தயவுசெய்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டத்தை வாங்கிட்டு நீங்க கத்துட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா எங்க கிட்டே வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர் தான் வந்திருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் எடுத்தாங்க, ரொம்ப கம்மியில தான் எடுத்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிற ரேஞ்சுக்கு மத்தவங்க எடுக்கிறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வேணும்ன்றத கண்டிப்பா இதெல்லாம் பயன்படுத்துங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நானுமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிசி, ஒரு பேசிக் எடிட்டிங் பண்ணோன்றதுக்காக ஒரு பிசி வாங்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம டெவலப்மெண்ட்ன்றது கத்துக்கிட்ட விஷயத்தினால தான். ஸோ ஒரு பேசிக் எடிட்டரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 90,500 இன்வெஸ்ட் பண்ணி நீங்களுமே ஒரு நாளைக்கு 500ல இருந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசு அடுத்த மாசம் டபுளா நீங்க ஏர்ன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கான சப்போர்ட் வந்து நமக்கு அண்ணன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7,500ல இருந்து அப் டு 20,000 நம்ம தொடல 19,500க்குள்ளேயே நீங்க வந்து முடிச்சிட்டீங்க. கண்டிப்பா மேடம். இப்போ நமக்கு வந்து அப் டு எவ்வளவுதான் இருக்குனே புதையல் மாதிரி மேடம். இப்போ பாத்தீங்கன்னா 7,000ல ஃபைனல் ஆரம்பிச்சு 5 lakhs வரைக்கும் இருக்கு மேடம். 5 lakhs வரைக்கும். ஆமா கண்டிப்பா. எவ்வளவு நீங்க வந்து காஸ்ட்லியா போறீங்களோ இந்த எடிட்டிங் கேமிங்க்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும். 4K எல்லாம் பண்றவங்க எல்லாம் போனா கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியில போணும். அதெல்லாம் இருக்கு. நம்ம கிட்ட 5 lakhs வரைக்கும் இருக்கு. அதனால வந்து நீங்க வேணும்ன்றவங்க நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க எல்லா டீடைலும் கொடுப்போம் உங்களுக்கு. எஸ் கண்டிப்பா. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைனலி என்னோட சொல்யூஷன் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதாவது என்னோட ட்ரீம் கம் ட்ரூ தான் சொல்ல முடியும். எப்படின்னா ரொம்ப நாளா வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷமா யூடியூப் ஃபீல்ட்ல இருக்கேன். இதை நான் ஸ்டார்டிங் பேசிக் எடிட்டரா இருந்து நான் வந்து வீடியோக்குள்ள பேசுறது வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து என்னோட நீடுக்கு ஏத்தாப்புல நான் ஒரு சிஸ்டம் அசெம்பிள் பண்ணி வாங்க போறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10
10 நாளா தேடி அலைஞ்சு ஆராய்ஞ்சு இது இப்படி வாங்கலாம் தான் அப்படி வாங்கலாமா, இது நம்ம வீட்டுக்கு இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்டு விசாரிச்சு என்னடா இத்தனை வாட்டி சொல்லணும் சீரியல் அந்த அளவுக்கு இருக்குங்க. லாஸ்டா நம்ம ரிச் ஸ்ட்ரீட் கம்ப்யூட்டர் நம்ம அண்ணன் கிட்ட வந்தப்பதான் ஒண்ணுமே கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணாங்க. சீரியஸா இன்னைக்கு நான் வந்து காம்பவுண்ட்ஸா ரெடியா இருக்கு, அசெம்பிள் பண்ணி இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றத கண்டிப்பா உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அண்ணே தேங்க்ஸ் ஃபார் திஸ் பிகாஸ் எனக்கு ஒரு பெரிய டென்ஷனை நீங்க தான் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. 10 டேஸா நீங்களே ஃபாலோ பண்ணிருந்தீங்க. ஆமாண்ணே சீரியஸா சொல்லணும் அப்படின்னா இப்பதான் எனக்கு ஒரு அப்பா பெருமூச்சு விட்ட கதைக்கு தான் நம்ம சொல்ல முடியும். பட் இப்போ என்ன போல நிறைய பேருக்கு இந்த நீட்லாம் இருக்கும். ஆமா மேடம் கண்டிப்பா. இப்போ நான் எந்த விஷயத்துக்காக வந்து இதெல்லாம் வாங்குறேன் அப்படின்றத நீங்க ஒரு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா. இப்போ வீடியோ எடிட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் தெரியல, சில பேருக்கு தெரியும். பட் என்னன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் பாத்தீங்கன்னா நார்மல் வீடியோ எடிட்டிங்கும் இருக்கு, ஹை-ரெண்ட் வீடியோ எடிட்டிங் இருக்கு, ஒரு 4Kல யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கு, 4Kக்கு மேலேயும் இருக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு. அதனால வந்து யாருக்கு என்ன தேவையோ அந்த கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம போனோம். அது மாதிரி உங்களுக்கு வந்து மினிமம் பாத்தீங்கன்னா 4Kல ரன் ஆகணும்னா நீங்க வந்து ஒரு i7 ப்ராசர்னா அட்லீஸ்ட் எடுக்கணும். அது இல்லாம ஒரு 14 ஜெனரேஷன் இருந்தாலும் ஓகே தான், 12 ஜெனரேஷன் 10 ஜெனரேஷன் ஓகே தான், 13 ஓகே, இது எல்லாமே கூட உங்களுக்கு 4Kல வந்து சூப்பராக ஓடும். பட் என்னன்னா நம்ம ஏன் வந்து 14 இது பண்றோம்னா சரி ஃபியூச்சர்லயே உங்களுக்கு யூஸ் ஆயிடும், அதனால வந்து 14 ஜெனரேஷன் போறோம். ஆக்சுவலா 12th ஜெனரேஷன் தான் வந்து நாங்க யோசிச்சுட்டு வந்தது, இதுவே போதும்னே அப்படின்ற மாதிரின்றப்போ இல்ல இதுலயே உங்களுக்கு பெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து ஒன்னொன்னு நம்ம டிசைட் பண்ணது ஒண்ணு, நம்ம சொல்ல வந்தது ஒண்ணு, அதுல இருந்து பிளஸ்ஸா தான் நமக்கு வந்து ஒன்னொன்னு பார்த்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா பிரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் ஒரு பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், ஆனா எனக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி பிரைஸ் ரொம்ப கம்மியா நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம அண்ணன். சோ இதுல நான் இப்போ பில்ட் பண்ண போல என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஒரு யூசேஜ் பத்தி சொல்றேன். கண்டிப்பா மேடம். இப்போ நம்ம இவங்க வந்து எடுத்துருக்க ஸ்பெக் ஒரு விஷயம், இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்றேன். இது இல்லாம நிறைய இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாம் பாக்குறீங்க, பார்த்துட்டு என்ன பண்றீங்க, டேரக்டா வந்து 1 lakh 2 lakhs அது மாதிரி வாங்குறீங்க. ஸ்டார்டிங் எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்மியாவே வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கா பண்ணி இம்ப்ரூவ் ஆகி அந்த மாதிரி பண்ணுங்க, அதான் பெட்டர். டேரக்டா நீங்க 1 lakh வாங்கினாலும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம், அது வேஸ்ட். அதெல்லாம் இருக்கு. சரி ஓகே, இப்போ மேடமோடைய சிஸ்டத்தை சாவுடைய சிஸ்டம் இருக்கு, நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டா என்னென்ன கொடுத்துருக்கேன்னா நான் பண்ணியிருக்கோம், எவ்வளவு வருஷம் வாரண்டி, என்னென்ன பண்ண போய் எல்லாமே பக்காவா அசம்பிள்ல இருந்து ஓஎஸ் என்னென்ன பண்றேன்றத பக்காவா உங்களுக்கு தெளிவா வீடியோலயே காட்டுறேன், எல்லாமே பாருங்க. இவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா ஆக்சுவலா மேடம் வந்து ஒரு i7 12 ஜெனோ 10 ஜெனோ அந்த ரேஞ்சுக்கு தான் வந்தாங்க. பட் அதுலயே நம்ம ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா சொல்ல, பட் அதோட பெட்டரா இருக்கும். அதோட பிரைசிங்ல வந்து கொஞ்சம் தான் இது, பட் பெட்டரா இருக்கும். அதனால நம்ம என்ன வந்து சஜஷன் பண்ணிருக்கோம்னா ஒரு i7ல 14 ஜெனரேஷன் சஜஷன் பண்ணிருக்கோம். இதை வந்து க்ளோஸா கஸ்டமர் காமிக்கணும், அது என்னென்ன போட்டிருக்கோம் என்னன்றதை நம்ம சொல்லணுன்றதால கையில எடுத்திருக்கோம். நீங்க பாருங்க i7ல இது 14 ஜெனரேஷன். இது பாத்தீங்கன்னா மாடல் பாருங்க 14700F மாடல். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல குவாலிட்டி 4Kல சூப்பரா ரெசல்யூஷன்ல இது ஓடும். இது ஓகேங்களா, இதுதான் நல்லா பாத்துங்க. சீல் பேக்கிங் இருக்கு, பேக்கிங்லாம் நீங்க பார்க்கலாம். நீங்க இருக்கிறதுலே சூப்பர் ப்ராசர்னா வந்து இது நல்லா இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணல, நீங்க ரிவ்யூலாம் போய் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, இது 100% நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கான மதர் போர்டு, அதுக்கு வந்து என்னென்ன பண்ணிருக்கோம்னு காட்டுறாங்க. இதுதான் அந்த மதர் போர்டு. இது பாத்தீங்கன்னா B760M DDR5 சப்போர்ட் மதர் போர்டு. இது எதுக்காக இந்த போர்டு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா கூட போர்டு போடலாம். நீங்க 610 660 கூட மேட்ச் ஆகும். DDR5 இல்லாத DDR4லயும் இருக்கு, அதோட வித்தவுட் வைஃபைலயும் இருக்கு. நம்ம ஏன் வைஃபை போடுறோம் அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நெட் உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கணும். இப்போ நம்ம வைஃபை தாங்க 100 ரூபா கொடுத்து 200 கொடுத்து வாங்கினா கூட இந்த ஃபாஸ்ட் அதில் பார்த்து 100 MBPS போட்டோம், அது கூட ஒர்க் ஆகாது. இல்ல நீங்க அதுல 300 MBPS வாங்கினாலும் அந்த அளவுக்கு இருக்காது. இது இன்பில்ட் வைஃபைன்றதுனால செம ஃபாஸ்ட் இருக்கும் இந்த போர்டு. சூப்பர். பெரிய எடிட்டரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து இன்பில்ட் வைஃபை மதர் போர்டு கண்டிப்பா எடுங்க. அதுவும் DDR5ல எடுங்க. DDR5ல ஏன்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து 64 GB போடணும் சிங்கிளா அந்த மாதிரிலாம் நீங்க போட சொல்ல பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பரா ஒரு 5 years கழிச்சு இப்போ நீங்க வந்து 32 GB போட்டிருக்கோம், அதுவே போதும் தான். பட் ஒரு 3 years 5 years கழிச்சு இவங்க இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மதர் போர்டு வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கோம். சோ ஆக்சுவலா ஒரு படமே எடிட் பண்ணலாம்னே இதை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா இல்ல நீங்க சாதாரணமா பண்ணலாம், ஒரு படமே சாதாரணமா பண்ணலாம். நீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா RAM அதுக்கு சப்போர்ட் பண்ற இந்த RAM பாருங்க 32 GB 5200 MHz சூப்பரா இருக்கும். DDR5ல இது கோசர் வெஞ்சன்ஸ் சொல்லுவாங்க. இது பெரிய எடிட்டர் வந்து கண்டிப்பா இதான் யூஸ் பண்ணணும், ஏன்னா இதுதான் அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. இது வித் ஹீட் சிங்கோட வந்துரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டி தராங்க கம்பெனி. 10 வருஷம் நீங்க எந்த RAM நீங்க எடுத்தாலும் 3 years to 5 years இருக்கலாம். பட் இந்த RAMக்கு 10 years வாரண்டி தராங்க. எடிட் பண்ணனும்னா கண்டிப்பா நீங்க இத போட்டு பண்ணணும். அதாவது 4Kல பண்றவங்க இத பண்ணலாம், பேசிக்கா பண்றவங்க நீங்க கம்மியா கூட போய்க்கலாம். அந்த மாதிரி இந்த RAM அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். மெகாட்ஸ் பாருங்க 5200 மெகாட்ஸ் ஓட இருக்கும். அது அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான SMBs பாத்தீங்கன்னா டீப் கூல்ல 650 போட்டுருக்கும். சோ இதுவே நமக்கு போதுமானது. இந்த 650 SMBs வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸருக்கும் போர்டுக்கும் அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க யூஸ் பண்ண சொல்ல இது தெரியும், அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். அது ஆக்சுவலா வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு 450 550 வரைக்கும் போடலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகட்டும் 650 போட்டுருக்கும். எல்லாமே ஃபியூச்சர் பேசிக்ல இதுல போட பண்ணிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதான் முக்கியமான இது கிராபிக்ஸ் கார்டு. இத பாருங்க, இதுதான் முக்கியம். ஒரு எடிட்டருக்கு எதிர்க்கோ இல்லையா இதெல்லாம் எடிட்டே கிடையாது, இது கண்டிப்பா வேணும். இது எவ்வளவு போட்டாலும் பத்தாது.
பத்தாது. இது மட்டும் இல்ல, இதுக்கு மேல நீங்க போட அதுவும் பத்தாது. பெரிய எடிட்டருக்கு வந்து அதுதான் ஒரு பெரிய இது, அதிக செலவே பார்த்தா இதான் விற்கும். அதனால வந்து இது சொல்றேன் பாருங்க. இது என்ன போட்டிருக்கோம்னா 3060 போட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 12GB Zotac 3060 NVIDIA கிராபிக்ஸ் கார்டு. இது DL55. இத பாருங்க, இத நீங்க மெயினா பார்க்கணும். Zotac Gaming GeForce RTX 3060 10AG 12GB 192 பிட் DDR6. இந்த கிராபிக்ஸ் கார்டு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் 4K க்கு. இத வந்து நாங்க சஜஸ்ட் பண்ணிருக்கோம். இது கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீபோர்ட் மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா RGB கீபோர்ட் மவுஸ். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு. 2500 3000 5000 6000 இருக்கு. பட் நிறைய செலவு பண்ண வேணாம். ஏன்னா கீபோர்டு எல்லாமே ஒரே குவாலிட்டி ஒரே இதை தான் ஒர்க் ஆகுது. எந்த கீபோர்டு எடுத்தாலும் சரி 1 year 2 years தான் தராங்க. பட் கீபோர்டு எல்லாமே என்னதான் நீங்க பண்ணாலும் அது 3 years தான் 4 years அதுதான் வருது. கம்மியிலேயே நம்ம சஜஸ்ட் பண்ணிருக்கோம். பட் இது நல்லா இருக்கும். வேணா 3 பொண்ணு புதுசாக விடாங்களா அந்த இதில் பண்ணியிருக்கோம். கம்மி பண்ணுன்றதுலாம் பண்ணியிருக்கோம். அது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ல கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடும். 4 செகண்ட்ஸ்ல 4 செகண்ட்ல நீங்க இப்படின்றதுக்குள்ள இந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடும். அந்த அளவுக்கு இது வந்து ஃபாஸ்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1TB Crucially NVMe Gen 4. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 செகண்ட்ல வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட் இருக்கும். இது நல்ல பிராண்ட். இது சூப்பராகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம C டிரைவுக்காக கொடுத்துருக்கோம். இதில் சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் இது பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2TB ஹார்ட் டிஸ்க். இவங்க வீடியோ எடுக்கிற டேட்டாஸ்லாம் இதில் நீங்கள் ஏற்றலாம். சாஃப்ட்வேர் அதில் வச்சுலாம், டேட்டா இதில் ஏற்றலாம். அதுக்காக வந்து 2TB ஹார்ட் டிஸ்க் ஒன்று Seagate Barracuda பிராண்டு இதை கொடுத்துருக்கோம். இது லேட்டஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கிரீன் வரும், வித் பிளாக் வரும், Seagate வரும், Barracudaன்னு வரும். 7200 RPMல இது வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம கேபினெட் நம்ம இப்போ தான் லாஸ்ட்டாக தான் காட்டுறோம். இதான் இவங்களுடைய கேபினெட். என்னமா இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு வந்து நாங்கள் குவாலிட்டியா வந்து உள்ள போட்டாலும் வெளியிலயும் ஒரு குவாலிட்டி தரணுன்றதுனால இதுல RGB வித் லைட்டோட 4 ஃபேனோட கொடுத்துருக்கோம். இது மேக்னெட் இல்லைன்னு 100% மேக்னெட். இது இந்த பாருங்க கேபினெட்ல நிறைய இருக்கு. பட் இது மீடியமான பட்ஜெட்ல மீடியமான இதுல செம்மையாவே இருக்கும். அது அதனால அப்படி கொடுத்துருக்கோம். உள்ள இன்னும் கூட நிறைய போடலாம். பட் நம்மளுக்கு தேவை உள்ளதான் குவாலிட்டி. அதுக்கான இது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். இது சூப்பராகவே இருக்கும். 4 ஃபேன் வரும். இது நீங்க 24 hours ரன் பண்ணா கூட இது வந்து அவ்வளவு தரமா இருக்கும். எந்த ஒரு இதுவும் இருக்காது. இப்போ இந்த கேமரால பார்த்தா லைட் கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். என்னென்ன கலர் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 5 கலர் கிட்ட வரும் உங்களுக்கு. ப்ளூ இருக்கு, நல்லா இருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 5 கலர் கிட்ட வரும் உங்களுக்கு. நீங்க அந்த பட்டன் மேல இருக்க பிரஸ் பண்ணினா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா USB பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 3 USB வரும். 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு USB 2ல வரும், 1 USB 3 வரும். USB 3 வரும். ஆடியோ வந்து ஆடியோ ரெண்டுமே வந்துரும் உங்களுக்கு. மைக்ரோஃபோன் அண்ட் ஆடியோ ரெண்டுமே. ஆமா. மதர் போர்ட்ல பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா 8 போட்டுக்கிட்ட வரும். USB போர்ட் 8 வரும். சோ இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது அசெம்பிள் பண்ண பிறகு இது அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். பட் பேசிக்கா நீங்க பார்த்திருப்பீங்க. சோ பேசிக்கா நம்ம ரிச் ஸ்டேட் கம்ப்யூட்டர்ஸ்ல 7500 இருந்தே நீங்க வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்கா நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பட்ஜெட் நமக்கு பாத்தீங்கன்னா இதுல ஸ்டார்ட் பண்றாங்க. சோ நம்மளோட நீடுக்கு ஏத்தாப்புல எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அசெம்பிள் பண்றது
ஃபைனலி வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளோட ட்ரீம் நம்மளோட டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு கீபோர்ட் வித் மவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஜெப்ரானிக்ஸ் பிராண்ட்ல. இதில் என்ன விஷயம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது வந்து நான் RGB மெத்தட்ல வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த இங்கே காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு கிரீன் ரெட் ப்ளூ அப்படின்ற மாதிரி லைட்னிங் எஃபெக்ட்ல நல்லாவே சூப்பராக இருக்கக்கூடியது. அண்ட் எனக்கு வந்து சிபியூக்கு வந்து ஒயர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது என்னப்பா இது புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி நான் வந்து கேட்டிருந்தேன். அப்பதான் வந்து சொன்னாங்க வைஃபைக்கான ஆண்டனா. ஸோ வைஃபை நல்லா ஃபாஸ்டா வரதுக்கான ஆண்டனா நமக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ சிபியூ நம்ம ஃபிட் பண்ண பிறகு அது மேலே இந்த வச்சா நல்லா இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணி உள்ள வந்து எப்படி இருக்குன்றத நீங்க கண்டிப்பா பார்க்க தான் போறீங்க. எஸ், ஸோ கம்ப்ளீட்லி ஓப்பன் பண்ணி பாருங்க எவ்வளோ படா சைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பேர் தூக்கணும் போல அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு. வெளியே வச்சு இது ஃபிட் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதும் காமி. ஸோ அவுட்லுக் இப்படி தான் இருக்குங்க. பார்க்கும்பொழுது கம்ப்ளீட்லி ஹை குவாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்கா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி சொல்லணும் அப்படின்னா கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து மேக்னெட் டெக்னாலஜி. ஸோ பயங்கரமா இருக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்க கேட்குறீங்களோ நான் கேட்டனும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எப்படா ஆன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் காத்துட்டு இருக்கேன் நான். இப்போ ஆன் பண்ணி இது எப்படி ரன் ஆகுதுன்னு காட்டணுமா? ஸோ ஃபைனலி நம்ம சிஸ்டம் வந்து ரெடி. ஆக்சுவலி நம்ம ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்க CPU கீபோர்ட் மவுஸ்லாம் காமிச்சிருப்பேன். மானிட்டர் வந்து நான் காமிக்கல. பிகாஸ் நான் வந்து ஒரு பழைய மானிட்டர் வச்சிருந்தேன். அதே செட் பண்ணிடலாம் நினைச்சு பார்க்கும்போது மானிட்டர் வந்து எனக்கு இந்த சிஸ்டம்க்கு அது செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அவர்கிட்டயே நம்ம ரிச்சிஸ்டட் கம்ப்யூட்டர்ஸ் கிட்டே போகும்பொழுது அவர் வந்து நமக்கு மானிட்டருமே சஜஸ்ட் பண்ணி ஸோ கம்ப்ளீட் செட்டா மானிட்டர் கீபோர்ட் மவுஸ் CPU கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணி வாங்கினது. எனக்கு காஸ்டிங் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா 1,17,000 அப்படின்ற மாதிரி வந்துச்சு. பட் இது நான் ரெடிமேடா வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி எனக்கு 2 லட்சம் போயிருக்கும். நமக்கு வந்து காஸ்ட் கட்டியும் அதே போல எல்லாமே பிராண்ட் நியூவா செம்ம குவாலிட்டியில பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பக்கத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் எனக்கு தோராயமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 35,000 அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வந்து. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் எடிட்டிங் சிஸ்டம் பண்றதுக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி மெயின்டைன் பண்றதுக்காக நான் வந்து செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் கிடையாதுங்க, நான் இருக்கிற ஏரியால எனக்கு வந்து வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்க காரணத்தினால ஸ்டெபிலைசர் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து அவர் சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் மீறி நமக்கு என்ன விதமான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டா இருந்தாலுமே நம்ம ரிச்சிஸ்டட் கம்ப்யூட்டர்ஸ்ல கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்ன போலவே நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிக்வயர்மெண்ட்ல பில்ட் பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்போ ஸ்கிரீன்ல நம்ம கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.